திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேப்பஞ்செட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மணி. விவசாய தொழில் செய்து வரும் மணி கடந்த ஆண்டு புதிதாக இருசக்கர வாகனம் வாங்கியுள்ளார். அதற்காக தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று மாத தவணையாக மாதம் 5,850 ரூபாய் கட்டி வந்துள்ளார். 12 மாதங்கள் முறையாக தவணையை செலுத்தி வந்த மணியால் வறுமை காரணமாக 13வது மாத தவணை கட்ட முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாத தவணை கட்டும் தேதி 10 தினங்கள் தள்ளி சென்றதால் அந்த தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் வேப்பஞ்செட்டி கிராமத்தில் மணி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டிலிருந்த அவரது மனைவியையும் நிர்மலாவையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த நிர்மலா பூச்சி மருந்து குடித்து மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து மணி கடம்பத்தூர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சிலம்பரசன் 3 சக்கர வாகனத்தில் ஊராக சென்று பழைய பேப்பர் அட்டை மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் சேகரித்து அதனை தூத்துக்குடியில் உள்ள கடையில் விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் சிலம்பரசன், அவரது மனைவி தங்கம்மாள், தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஆறுமுகம் மனைவி மாரியம்மாள், முருகன் மகன் சதீஷ் உள்ளிட்டோர் 3 சக்கர வாகனத்தில் இன்று காலை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சூரங்குடி உள்ள கீழ்சண்முகபுரம் கிராமத்தில் பழைய பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் அட்டைகளை சேகரித்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையை கடந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் 3 சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சதீஷ், தங்கம்மாள், மாரியம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலம்பரசன் காரில் வந்த கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் குளவேளையை சேர்ந்த செல்வராஜ், அவரது மனைவி குமரி தங்கம் மற்றும் காரை ஓட்டி வந்த அவரது மகன் ஜெனட் ஆகியோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஞாயிறு விடுமுறையான இன்று மீன்களின் வரத்து அதிகரித்து உள்ளதால் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. அதன்படி வஞ்சிரம் கிலோ ஒன்றிற்கு 1,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மார்க்கெட் பகுதிகளுக்கும் மீன் விற்பனை செய்வதற்காக மீன் விற்பனை செய்யும் பெண்கள் பெரிய வகை மீன்கள், சிறிய வகை மீன்களை வாங்கி சென்றனர். இதனால் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் இன்று கூட்டம் நெரிசலுடன் காணப்பட்டது. கடந்த 26 வருடங்களாக வெற்றிகரமாக இரத்த தான முகாமை நடத்தி வரும் அன்பு உள்ளம் இரத்த தான முகாம் அமைப்பு இந்த வருடம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையுடன் இணைந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் என பல்வேறு தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். ஒவ்வொரு கேம்ப்லேயும் 200 பேர், 150 பேர் கம்பல்சரி கொடுத்துட்டு வருவாங்க. இது வரைக்கும் ரத்த தானம் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அது இல்லாமல் ரெகுலராக இப்போ ரத்தம் ஏன்னா எந்த ஆஸ்பத்திரிக்கு தேவை இருக்கோ, பிரசவத்துக்கு தேவை இருந்ததுன்னா நான் உடனே ஃபோன் பண்ணால் பசங்க போய் அது தனியாக ஒரு டீமு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆனால் ரத்த தானம் பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்பும் உடம்பும் எந்த விதமான இதுவும் கிடையாது. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லும் இன்டர்சிட்டி ரயில் மதுரை கள்ளிக்குடி ரயில் நிலையம் வந்தபோது ரயிலின் கடைசி பெட்டியில் பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டு தண்டவாளம் மற்றும் சக்கரம் உறைவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த இன்டர்சிட்டி ரயில் மதுரை கள்ளிக்குடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு கள்ளிக்குடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையும் மிகவும் குறைந்த அளவே காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரத்திலிருந்து காவிரி கரையோர பகுதிகளில் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகளும் தங்கள் குடும்பங்களுடன் கூட்டமாக ஏராளமானோர் வருகை புரிந்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மெயின் அருவி, சீனி பால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பின்பு ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு படகில் சென்று காவிரியின் இயற்கை அழகை ரசித்து பின்பு மீன் சமையல் ருசித்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழக கேரளா எல்லையில் உள்ள 9வது சோதனை சுவாடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. அப்போது கேரளா அரசு உடனடியாக தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனால் தமிழக கேரளா எல்லைப் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு ஈரோடு ரேக்லா அசோசியேஷன் சார்பில் ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் ஆகியவை இணைந்து 18ஆம் ஆண்டான காளை குதிரை ரேக்லா போட்டியை நடத்தியது. நாட்டு மாடுகளுக்கான போட்டியை திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரகாஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரிய ஒத்த மாடு, பெரிய குதிரை, சிறிய ஒத்த மாடு, சிறிய குதிரை, புதிய குதிரை என 6 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நெல்லை மேலைப்பாளையத்தை சேர்ந்தவர் மகாலிங்கம். இவர் கடைகளுக்கு பொருட்களை விநியோகம் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 24ஆம் தேதி அதிகாலை நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு பொருட்களை விநியோகம் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. மேலும் பள்ளி சுற்றுச்சுவற்றில் வண்ணம் பூசியும் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டது. முன்னதாக முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சால்வை அணிவித்தும் சந்தன மாலை அணிவித்தும் கேடய வழங்கி சிறப்பித்தனர். இறுதியாக முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி குழு புகைப்படம் எடுத்து தங்களது அன்பையும் கடந்த கால நினைவுகளையும் பரிமாறிக்கொண்டனர். தங்களுடைய 20 ஆண்டுகால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இன்றைக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விழாவை ஏற்பாடு செய்து தங்களுக்கு பணியாற்றிய ஆசிரியர்களையும் கௌரவித்திருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கும் பல்வேறு கேமரா மற்றும் புதிய பல திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலேசியா நாட்டின் சிலாங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலிங்கம். இவர் கடந்த 20ஆம் தேதி மலேசியாவில் இருந்து தனது மனைவி அமுதாவுடன் தனது சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த கோவில்பட்டிக்கு சென்று உறவினர்களை பார்த்துவிட்டு மீண்டும் மலேசியா செல்வதற்காக தனது மனைவி அமுதாவுடன் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது விமான நிலையத்தில் அமர்ந்திருந்தபோது திடீரென ராஜலிங்கத்திற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அமுதா அவரை உடனடியாக திருச்சி விமான நிலையத்தில் உள்ள தனியார் அவசர சிகிச்சை மையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவ ஊழியர்கள் ராஜலிங்கம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து ஏர்போர்ட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விமான நிலையத்தில் பயணி உயிரிழந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வீரகாளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சிற்பி கணேசன். இவருக்கு ஒரு மகன், 2 பெண்கள் என 3 குழந்தைகள் உள்ள நிலையில் டிப்ளமோ படித்துள்ள மூத்த மகன் ராஜமணிகண்டன் என்பவர் அப்பகுதியில் உள்ள மாட்டு கொட்டகையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு எதிர்பாராத விதமாக இவர் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் மயங்கி விழுந்த அவரை மீட்ட அவரது நண்பர்கள் திருச்செந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜமணிகண்டன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருச்செந்தூர் கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்ட வட்டாட்சியர் ஷேக் முஜிப் என்பவருக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட வாகனத்தை அவரது ஓட்டுநர் புஷ்பராஜ் என்பவர் இயக்கிக் கொண்டு தனது இல்லத்திலிருந்து திருச்சி சாலைக்கு சென்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்பு கட்டையில் ஏறி எதிர் திசையில் சாலையில் சென்று அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தனபால் மற்றும் பூசாரி மணி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதனை அடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் தனபால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து திருச்சி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த திருச்சி மாவட்டம் மணிகண்டத்தை சேர்ந்த பூசாரி மணி என்பவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த வட்டாட்சியரின் வாகன ஓட்டுநரை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையினரும் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் படியூர் அடுத்த ஓட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றாக வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த பள்ளிவாசல் உள்ளது. ஆனால் இந்து மக்கள் வழிபாடு செய்ய எந்த கோவிலும் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவில் ஒன்று கட்ட வேண்டும் என எண்ணிய இந்து மக்களுக்காக அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் RMJ ரோஸ் கார்டன் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் கோவில் கட்டும் பணி நடைபெற்று தற்போது நிறைவடைந்துள்ளது. தற்போது அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலிலிருந்து 7 தட்டுகள் சீர்வரிசை பொருட்களை எடுத்துக்கொண்டு மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு வழங்கினர். அப்போது இஸ்லாமியர்களுக்கு இந்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த மே 10ஆம் தேதி 126வது மலர் கண்காட்சி கோலாகலமாக துவங்கியது. இந்த ஆண்டு நடைபெற்ற மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65,000 மலர் தொட்டிகளில் பல லட்சம் வண்ண மலர்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக மேலும் 6 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நீட்டிக்கப்பட்டு இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்து உதகையில் நிலவும் இதமான காலநிலையில் மலர் அலங்காரங்கள் மற்றும் மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து விடுமுறை நாட்களை கொண்டாடினர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சமத் என்பவர் சென்னை புழலில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் யாதுல் தந்தையுடன் தங்கி கட்டுமான வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் கட்டிட வேலை குறைந்ததால் கடந்த 16ஆம் தேதி மேற்கு வங்கத்திற்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றார். அப்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்ற அவரிடம் கட்டிட வேலை இருப்பதாக கூறி மேற்கு வங்கத்தை சேர்ந்த கைருல் ஹாசன் என்பவர் அருகில் உள்ள விடுதியில் தங்க வைத்துள்ளார். இதுகுறித்து யாதுல் தனது தந்தைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கைருல் ஹாசன் சமத்தை செல்போனில் தொடர்பு கொண்டு யாதுல் கட்டிட வேலையின் போது தவறி விழுந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சைக்கு பணம் தேவை என கேட்டு 46,000 ரூபாய் பணத்தை கூகுள் பே மூலம் வாங்கிக் கொண்டு தலைமறைவாக்கியுள்ளார். பின்னர் இதுகுறித்து சமத் புழல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணத்தை ஏமாற்றிய நபர் பேசிய செல்போன் சிக்னலை கொண்டு விசாரணை நடத்தி சென்னை திருவான்மியூரில் பதுங்கியிருந்த கைருல் ஹாசனை கைது செய்தது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகைப்பேர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி கன்னிகைப்பேர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார், துணைத் தலைவர் மேனகா பிரேம்குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வாழ்த்தி பேசினர். பின்னர் மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு, இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வந்த மழையால் ஐந்தருவி, பேரருவி, பழைய குற்றால அருவி, புலியருவி ஆகிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று விடுமுறை தினம் என்பதால் பேரருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தேனி மாவட்டம் வருஷநாடு, களமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார மலை கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலை எங்கும் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. விடாது பெய்த மழையால் அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டது. கடமலைக்குண்டு கிராமத்தில் சில தெருக்களில் மழைநீர் தெரு முழுவதும் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. சில இடங்களில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் அந்த வீடுகளில் குடியிருந்த மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை முதல் அக்கரை பகுதி வரை சாலை விரிவாக்க பணி மற்றும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சாலை ஓரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. இயற்கை சூழலை பாதுகாத்து மரங்கள் வெட்டுவதை தவிர்த்து மரங்களை பாதுகாக்கும் விதமாக கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சையத் என்பவர் கிரீன் கேர் எனும் தனியார் அமைப்பை துவங்கி முழு மரங்களை பாதுகாத்து மறுவாழ்வு அளித்து வருகிறார்.
அதில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பல்வேறு பணிகளுக்காக வெட்டப்படும் மரங்களை வேருடன் பிடுங்கி அதன் கிளைகளை வெட்டி பதப்படுத்தி மரங்களின் தாய் மண்ணோடு வேறு இடங்களில் நட்டு வருகிறார். இவருக்கு ஏராளமான இயற்கை ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஒரு மரம் எப்படி முழு மரமாக இருக்கும், அதுக்கப்புறம் மறுநடவுக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணுறத எப்படி, அதில் சாணி வச்சு சாக்கு வச்சு கட்டி அதை மருத்துவம் அதுக்கு பார்க்குறது எப்படி, அதுக்கப்புறம் தாய்மண் வேரோடு எடுத்து அதை வாகனத்தில் ஏற்றி அதை திரும்ப மறுநடவு பண்ணுறதுக்கே உரங்கள் இட்டு எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு முழு நாள் பயிற்சியாக இன்றைக்கி இந்த மரங்களுக்கு